ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் த பார்க் ஹோட்டல்ஸோட ஐபிஓ ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி இந்தியன் ஹோட்டல்ஸ் போன்று நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து தருமா, லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணலாமான்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா த பார்க் கலெக்ஷன், ஜோன் பை த பார்க், ஜோன் கனெக்ட் பை த பார்க், ஸ்டாப் பை ஜோன் அந்த பிராண்டு கீழே வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி பிஸ்னஸ்ல வந்து இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் பார்ஸ் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இவங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனி 2023 ரெவன்யூவா 190 கோடி, 2022 ரெவன்யூ 277 கோடி, 2023 ரெவன்யூ 524 கோடியா இருக்கு. இதே 6 months பினான்சியல் 2024 டோட்டல் இன்கம் 272 கோடியா இருக்கு. இவங்களோட எபிட்டா மார்ஜின் 12%, 21%, 33% வந்து இருந்திருக்கு. 6 months பினான்சியல் 2024 அது 33.38% இருக்கு. இந்த கம்பெனி 2021-22 வந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருந்திருக்காங்க. 2023 வந்து இவங்களோட ப்ராஃபிட் 65 கோடியா இருந்திருக்கு. 2023 அது 33 கோடி அளவுக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட பேட் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 21-22 லாஸ் மேக்கிங் கம்பெனி, இந்த போஸ்ட் கோவிட் எஃபெக்ட் சொல்லி எடுத்துக்கலாம். 2023 அது 9.16% இருக்கு. பேட் மார்ஜின் 6 months பினான்சியல் 2024 அது 8.43% இருக்கு. நெட் டெப்ட் பெர் ஈக்விட்டி 1 இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பர்சன்டேஜ் 9.03% இருக்கு. இபிஎஸ் 2.75 இருக்கு. இந்த ஐபிஓல வர கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் மணி கிட்டத்தட்ட 500 கோடி அளவுக்கு. இவங்க டோட்டல் பாரோயிங்ஸ் 597 கோடியா இருக்கு. அதுல 550 கோடி அளவுக்கு இந்த ஐபிஓ மணியை வச்சு இவங்க கடன் குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை கன்சிடர் பண்ணும்போது இவங்களோட டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ போஸ்ட் ஐபிஓல வந்து இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட ஆபரேஷனல் மெட்ரிக்ஸ் வந்து பார்ப்போம். இந்த ஆபரேஷனல் மெட்ரிக்ஸ் வந்து இவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி பிசினஸ்ல இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயமா வந்து இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் இந்த கம்பெனி கிட்ட எவ்வளவு இருக்குன்னா 1612 இருந்தது. இப்போ 6 months பினான்சியல் 2024 2123 உயர்ந்திருக்கு. நம்பர் ஆஃப் ஹோட்டல்ஸ் 17 2021 இருந்தது. 27 6 months பினான்சியல் 2024 உயர்ந்திருக்கு. நம்பர் ஆஃப் ஃபிளரிஸ் அவுட்லெட் நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த பார்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சிருக்காங்க, அது 52 73 உயர்ந்திருக்கு. ஆவரேஜ் ரூம் ரெண்ட் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 3250 2021 இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு டபுள் அளவுக்கு ஆகி 6059 வந்து இருந்திருக்கு. ஆக்குபன்சி ரேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல் ஆஃப் த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 67% இருந்திருக்கு 2021. அது 79% 2022 இருந்திருக்கு. 2023 91%. இப்போ 6 months பினான்சியல் 2024 93.29% வந்து இருக்கு. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு இவங்க ஆக்குபன்சி ரேட் வந்து அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸும் வந்து பண்ணிருக்காங்க. இந்த ஃபிளரி அவுட்லெட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் ஆகவும் வந்து இருக்கு. அதை நாம மறந்துட கூடாது. இப்போ இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாரெல்லாம் பார்த்துருவோம். சாலட் ஹோட்டல்ஸ் இருக்காங்க, லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் இருக்காங்க, இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி லிமிடெட் இருக்காங்க, இஐஹெச் லிமிடெட் இருக்காங்க, ரீசெண்டா ஐபிஓக்கு வந்து சாமி ஹோட்டல்ஸ் லிமிடெட் வந்து இருக்காங்க. அதை மட்டும் இல்லாம ஐடிசி ஹோட்டல்ஸும் இந்த பிசினஸ்ல வந்து இருக்கிறாங்க. அதை நீங்க மறந்துடக்கூடாது. ஸோ இந்த கம்பெனி ரெவன்யூ வைஸ் கம்பேர் பண்ண சொல்ல ரொம்ப லீஸ்ட் கம்பெனியா வந்து இருக்காங்க. அதாவது ஒரு ஸ்மால் கம்பெனியா வந்து இருக்காங்க. இவங்களோட இபிஎஸ் வந்து இவங்க பிஎஸ் கம்பேர் பண்ண சொல்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லீஸ்டா இருக்காங்க. இவங்களுக்கு கீழே லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் 1.45 வந்து இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பர்சன்டேஜ் இவங்க பிஎஸ் கம்பேர் பண்ண சொல்ல லீஸ்டா இருக்கு. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா சாமி ஹோட்டல்ஸ் லிமிடெட் கம்பேர் பண்ண சொல்ல அதிகமா இருக்காங்க. மத்த பிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் வந்து இவங்க பீட் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த செக்டர்ல இருக்கிற எல்லா கம்பெனிஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 டைம்ஸ் 70 டைம்ஸ் 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல தான் வந்து இருக்காங்க. ஆவரேஜ் இண்டஸ்ட்ரி பிபி எடுத்தா கூட அது 70% அளவுக்கு வந்து இருக்கும். இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் பார்க்கும்போது 5th to 7th February 2024 ஐபிஓ பிரைஸ் 147 ரூபாயில இருந்து 155 ரூபாய் ஒரு ஷேர் நிர்ணயிச்சிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ 600 கோடி, ஆஃப் ஆஃப் சேல் 320 கோடி, ஐபிஓ சைஸ் 920 கோடி இருக்கு. லாட் சைஸ் 96 ஷேர் 14,880 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ ₹1. ரீட்டைல் அலோகேஷன் 10% இருக்கு. ஐபிஓட அலாட்மெண்ட் டேட் 8th February 2024, ரீஃபண்ட் இனிஷியேஷன் 9th February 2024, ஐபிஓ லிஸ்டிங் டேட் வந்து 12th February 2024 வந்து இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் போஸ்ட் ஐபிஓல ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர் குரூப் ஹோல்டிங் வந்து 68.13% வந்து இருக்க
போகுது. இப்ப நாம இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல், ஃபண்டமெண்டல்ஸ், இந்த கம்பெனி ரீசென்ட் டைம்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, போத் ஃபினான்ஷியல் வைஸ், பிசினஸ் வைஸ் சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லிஸ்டிங் கெயின்ஸ் அண்ட் ஷார்ட் டர்ம் அண்ட் லாங் டர்ம் வியூ பத்தி பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீட்டைல் ஃபுட் அண்ட் பேவரேஜ் இண்டஸ்ட்ரி, இந்த ஃபிளரிஸ்ன்னு சொல்லி ஒரு பிசினஸ் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அது இவங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் பிசினஸா இருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து இவங்க ஹோட்டல்ஸ்ல இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அது இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் கொடுக்குற விஷயமா வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி வந்து 8th லார்ஜஸ்ட் ஹோட்டல் செயின் இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. 55 இயர்ஸா இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார் பிசினஸ்ல இருக்காங்க. 81 ரெஸ்டாரண்ட்ஸ், அதாவது நைட் கிளப்ஸ், பார்ஸ், ஸோ அந்த மாதிரி பிசினஸும் வந்து இந்த கம்பெனி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. செப்டம்பர் 30, 2023 டேட்டா படி கிட்டத்தட்ட 30 ஹோட்டல்ஸ் வந்து இந்த கம்பெனி கிட்ட இருக்கு. அதுவும் வந்து லக்ஸரி, அப்ஸ்கேல் அண்ட் அப்பர் மிட் ஸ்கேல் கேட்டகரிஸ்ல வந்து இருக்காங்க. லைக் மெட்ரோ சிட்டிஸான கொல்கத்தா, டெல்லி, சென்னை, ஹைதராபாத், பெங்களூர் அண்ட் மும்பையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர், இந்தோர், கோவா, ஜெய்ப்பூர், ஜோத்பூர் சொல்லி இந்த மாதிரி டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸ்லயும் வந்து இவங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனியோட ஆவரேஜ் ஆக்குபன்சி லெவல் வந்து பாத்தீங்கன்னா 92.76, 91.50, 91.55 வந்து இருக்கு கடந்த 2 ஃபினான்ஷியல் இயர்லயும் வந்து. அதுக்கப்புறம் 6 மந்த் ஃபினான்ஷியல் இயர் 2024லயும். பிளஸ் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 13 மேனேஜ் லீஸ்ட் ஹோட்டல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல. ஸோ கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல வந்து 686 ரூம்ஸ் வந்து டோட்டலா இங்க டேலியில ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் வந்து பாத்தீங்கன்னா டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸ்லயே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது இவங்க ஃபினான்ஷியல் இயர் 2021, 2022 ஒரு லாஸ் மேக்கிங் ஃபர்மா இருந்திருக்காங்க. கடந்த 3 ஃபினான்ஷியல்ல இவங்களோட ஆவரேஜ் இபிஎஸ் 0.12 இருக்கு. ஆவரேஜ் ரிட்டர்ன் நெட் வொர்த் பர்சன்டேஜ் 0.51% இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் பார்க்கும்போது இவங்களோட பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 4.68 இருக்கு. இதே போஸ்ட் ஐபிஓ நாம கன்சிடர் பண்ணும்போது 2.86 இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 2024 ஏர்னிங்ஸ் வந்து நம்ம அட்ரிபியூட் பண்ணும்போது இவங்களோட வேல்யூவேஷன் 72 வந்து இருக்கு. இவங்க பியர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன வேல்யூவேஷன்ஸ்ல வந்து இருக்காங்கன்னா 66, 85, 63, 44 இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த செக்டார் பிபை வந்து 70 டைம்ஸ் இருக்கும்போது இவங்க வேல்யூவேஷன்ஸ் அவங்க செக்டாருக்கு ஈக்குவலான வேல்யூவேஷன்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. இவங்களோட கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து 44 ரூபாய் வந்து இருக்கு. 28.39% ஒரு ஷேருக்கு லிஸ்டிங் தர வாய்ப்பு இருக்கு. 199 ரூபாய் வந்து லிஸ்டிங் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனி வந்து 2023 எதனால பெனிஃபிட் ஆயிருக்கு, இந்த ஓவரால் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார் எதனால பெனிஃபிட் ஆயிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் லீஷர் ட்ரிப்ஸ், அதுக்கு மட்டும் இல்லாம இந்த G20 சமிட், ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்ட் கப், அதுக்கப்புறம் எக்ஸிபிஷன் ஈவென்ட், ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னாலையும் சொல்லி பாத்தீங்கன்னா அதே மாதிரி டொமஸ்டிக் டிராவல்ஸ் நிறைய இருந்த காரணனாலும் ஓவராலா இந்த 2023 வந்து டபுள் டிஜிட் growth வந்து காமிச்சிருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார். அதே மாதிரி 2024 என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டாருக்கு டொமஸ்டிக் டிராவல் பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்குபன்சி ரேட் வந்து 70 to 72% வந்து இருக்கும். ஆவரேஜ் ரூம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 8 to 10% அளவுக்கு உயர்ந்து 6000 இருந்து 8000 ரூபாய் அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுறாங்க நிறைய அனலிஸ்ட் அண்ட் நிறைய ரேட்டிங் ஏஜென்சி. பிளஸ் இந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து இவங்க எக்ஸ்பான்ஷன் பிளானும் நல்லாவே இருக்கு. போஸ்ட் ஐபிஓல வந்து பாத்தீங்கன்னா டெப்ட் குறைச்சு ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா இருக்க போறாங்க. ஸோ ஓவராலா 2024லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2023 அளவுக்கு ஒரு growth கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்ன சொல்லி நம்ம தெளிவுபடுத்தணும்னா 2019 வந்து இன்னும் அந்த இன்டர்நேஷனல் டிராவல்ஸ் வந்து இப்போ நம்ம இந்தியால வந்து இல்ல. ஸோ அது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ரிஸ்க் இந்த கம்பெனிக்கு இருக்கிறது என்னெல்லாம் இருக்குன்னா, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஒரு சர்வீஸ் அபார்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி வந்து பேன் அவுட் ஆகுன்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா இது வரைக்கும் அந்த பிசினஸ்ல அவங்க வெஞ்சர் பண்ணதே இல்ல. பிளஸ் மெஜாரிட்டி இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டிராவல் ஏஜென்ட் இந்த புக்கிங் சைட்ஸ் மூலமா வந்து வருது. ஸோ அது மூலமா இந்த பிரைஸ் நெகோசியேஷன் நடக்கும்போது இவங்க சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் சார்ஜஸ் கொஞ்சம் அதிகம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால இவங்களோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸும் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் லார்ஜர் சங்க் ஆஃப் ரெவன்யூ இந்த கம்பெனிக்கு வந்து 21% வந்து பார்க் கொல்கட்டா மட்டுமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சில கம்ப்ளைன்சஸ் இஷ்யூ வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம சில லீகல் ப்ரொசீடிங்ஸும் வந்து இந்த கம்பெனி மேல வந்து இருக்கு. ஸோ ஓவராலா இந்த ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம்ல 2024 இப்ப 2023 மாதிரி 2024 இருக்கும்னு எதிர்பார்க்கிற காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம்ல 1 to 2 இயர்ஸ்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்புகள் இருக்கு. லாங் டேர்ம் வந்து பார்க்கும்போது அதுல நிறைய விஷயங்கள் வந்து இன்வால்வ் ஆயிருக்குங்க. எவ்வளவு வந்து இவங்களோட ரூம் கீஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க, எவ்வளவு ஹோட்டல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க, போஸ்ட் ஐபிஓல இங்க டெப்ட குறைச்சிட்டு அதுக்கப்புறம் டெப்ட் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகுதா, எனி நியூ பிசினஸ்ல வெஞ்சர் ஆகும்போது அதனால இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் அடிப்படுதான்னு சொல்லி ஒரு நிறைய மேக்ரோ ஃபேக்டர்ஸ் வந்து இது இருக்கு. ஸோ ஷார்ட் டேர்ம்ல 1 to 2 இயர்ஸ்ல இந்த ஸ்டாக் ஒரு நல்ல பெனிஃபிட் ஆக வந்து வாய்ப்பு இருக்கு. காரணம் டொமஸ்டிக் டிராவல்ஸ்னால, இன்டர்நேஷனல் டிராவல்ஸ் இன்னும் பிக்கப் ஆகாத காரணத்தினால. இப்போ 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அப்படி எடுக்கும்போது நிறைய மேக்ரோ ஃபேக்டர்ஸ் இருக்கனால ஷார்ட் டேர்ம்ல இந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது பார்த்துட்டு அதை பொறுத்து லாங் டேர்ம் வியூ எடுக்கிறது வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். லிஸ்டிங் கெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு நார்மல் லிஸ்டிங் கெயின்ஸ் தர வாய்ப்பு இருக்கு. ஒரு சூப்பர் டூப்பர் லிஸ்டிங் கெயின்ஸ் 50%,
60% 70% அளவுக்கு தரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி தான் வந்து நினைக்கிறேன். நான் இப்போதைக்கு ஹோட்டல் பிசினஸ்ல வந்து இருக்கனால ஸோ ஃபேன்சி பிசினஸ் வந்து மக்கள் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. ஜிஎம்பி அதை குறிக்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நார்மல் லிஸ்டிங் தான் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம்ல இந்த 1 இயர்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பார்த்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி லாங் டேர்ம் வியூ எடுக்கிறது வந்து கரெக்டாவே வந்து இருக்கும். இன் கேஸ் நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்றீங்க, ஒருவேளை இந்த ஹோட்டல் பிசினஸ் வந்து பிடிச்சிருக்கு, நான் இந்த பார்க் ஹோட்டல்ஸை வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு நினைச்சா கூட வந்து நீங்க ஷார்ட் டேர்ம்ல உங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா லாங் டேர்ம் வியூ எடுக்கிறது வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா இந்த ஹோட்டல் பிசினஸ் வந்து ஒரு சைக்கிளிக்கல் பிசினஸ் தான். எப்போ இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டாரும் வந்து குளோபல்ல நடக்கிற விஷயங்களை பொறுத்து வந்து இருக்கு. அப்படி நீங்க எடுக்கும்போது கூட இந்த ஐபிஓ பிரைஸை கட் ஆஃப் பிரைஸா, அதாவது ஸ்டாப் லாஸ் பிரைஸா வச்சு எடுக்கிறது வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரையும் வந்து மறக்காம கேட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.